இப்போ பார்த்தீங்கன்னா, பென்ஸ் படத்தோட அப்டேட் அப்படின்றது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. ஸோ இந்த பென்ஸ் படத்துல வந்து நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த ஜெயம் ரவிக்கான அந்த ஒரு சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, படத்துல எந்த மாரி வைக்க போறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதே மாதிரி படத்துல நம்ம ஜெயமீரோட அந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரக்கடான ஒரு வெயிட்டான ரோலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நவீன் பாலி அவர்களோட அந்த ரோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு ரக்கடான வெறித்தனமான ஒரு ரோலா வந்து குடுத்திருந்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ அவரோட ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, எல்லா படத்தையும் வந்து கொண்டு போவாரு. ஏன்னா இந்த படத்துக்கான இந்த ரைட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பாக்யராஜ் கண்ணனா இருந்தாலும், படத்த பொறுத்தளவுக்கு 100% ஷுர் ஷாட்டா இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாவே நரேஷன் பண்ணது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். பாக்யராஜ் கண்ணன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயங்கர சப்போர்ட்டா இருந்து, அவருக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த படத்து மேல இருக்க ஹைப் வந்து பயங்கரமா கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வேற ஜெயம் ரவி ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே படத்து மேல இருக்க ஹைப் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஏறி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பராசக்தி படத்துல நம்ம ஜெயம் ரவி அவர்கள் செமையான ஒரு வில்லன் ரோல் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கூஸ் பம்ப்ஸ் கிளம்பிருச்சு. ஆனாலுமே நம்ம ஜெயம் ரவி வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம லோகேஷ் கனகராஜோட ரொம்ப நாள் ஆசை தான். ஸோ தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு நிறைய ஹீரோக்களை வச்சு பண்ணணும் அப்படின்றது அவரோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்குது. சொந்த படத்திலேயே வந்து போட்டுடலாம் ஜெயம் ரவி அப்புறமே முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இப்போ பெரிய லெவலாக போயிட்டு இருக்கு. ஸோ ஜெயம் ரவியோட ரோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹீரோ ரோல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரக்கடான ஒரு வெயிட்டான ஒரு ஸ்கேரி ஃபேஸான ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ டெட்லியா வந்து ஒரு கேரக்டர் பண்ணுவார் நம்ம ஜெயம் ரவி எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ ரொம்ப ரக்கடாக டெட்லியான ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்குமா? இல்லை வந்து செட்டிலான ஒரு ரோலாக பண்ணால் நல்லாயிருக்குமா ஜெயம் ரவி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ படத்துலேருந்து இன்னும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காத்துட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மொத்த தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து நம்ம பென்ஸ் படத்தை பற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.